குட் மார்னிங் ஆல். வெல்கம் டு ஸ்மோக் சேனல். நான் சின்ன வயசில் இருந்த சில சுவாரஸ்யமான சம்பவங்களை உங்க கூட பகிர்ந்தணும்னு ஆசைப்பட்றேன். அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, சுவாரஸ்யம் கிடையாது, இது கொஞ்சம் துக்கமான விஷயம். எங்கள் வீட்டு எதிர் வீட்டில் ஒரு அங்கிள் இறந்துட்டாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பேசுவார், என்கிட்ட போகும்போது வரும்போதெல்லாம் நல்லா பேசுவாங்க அப்படின்றதால அம்மா வந்து அந்த டெத்துக்கு கிளம்புனாங்க. அவர் டெத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீடு இங்கே, அவங்க அம்மா வீடு வந்து ராயபுரம் அப்போ. ஸோ ராயபுரமில் தான் எடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி அங்கே ராயபுரமில் இந்த பாடி இருக்குது. அம்மா அப்பா எல்லாமே, அம்மா அப்பா இல்லை, அம்மா மட்டும் கிளம்புனாங்க. ரோட்டில் இருக்க எல்லாருமே வந்து கிளம்புனாங்க அந்த டைமில். சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே போயிட்டு பஸ்ஸில் ஏறணும், 44Bன்ற பஸ்ஸு. அதில் ஏறி அப்போ கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருந்தது, ஏன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்டுன்றதால கொஞ்சம் ரஷ்ஷாக இருந்தது. ஏறி உட்காந்துட்டோம். நான் எனக்கு ஒரு சின்ன பையன்றதால ஒருத்தர் இடம் கொடுத்தாரு, பக்கத்தில் உட்காந்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதில் அவர் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டேன் நான். மற்றவங்க எல்லாம் கொஞ்சம் பேர் நின்றுட்டு இருந்தாங்க, அப்புறம் சில பேருக்கு சீட்டு கிடச்சி உட்காந்தாங்க. பஸ்ஸில் போகிறது வந்து ரொம்ப ரேர். நாங்கள்லாம் ரெகுலராக டெய்லியெலாம் பஸ்ஸில் போக மாட்டோம். மாதம் ஒரு தடவை 2 தடவை போனால் பெரிய விஷயம். அதுவும் இல்லாமல் எப்பயாச்சும் ஊருக்கு போனால், இல்லாட்டி எங்கள் பெரியப்பா வீட்டுக்கு எங்கேயாச்சும் வெளியில் போனால் மட்டும்தான் பஸ்ஸு. மற்றபடி பஸ்ஸு பெருசாக கிடைக்காது. மேக்ஸிமம் லோக்கல்லே தான் சுற்றிட்டுருப்போம். நான் பார்த்தீங்கன்னா அதனால் பராக் பார்த்துட்டு ஜாலியாக பார்த்துட்டு டெல்லியில் சுற்றி பார்த்துட்டு அப்படியே வந்துகிட்டே இருந்தேன். எல்லாரும் வந்து ராயபுரம் வந்தோடனே எங்கள் அம்மா என்னை கூட்டிகிட்டு வந்ததை மறந்துட்டாங்க. அவங்க பாட்டி இறங்கி போயிட்டாங்க. நான் வந்து அடுத்த அவங்க ராயபுரம் இறங்கினாங்க. ராயபுரம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாப்பிங்கு, அப்புறம் பீச் ஸ்டேஷன் ஒரு ஸ்டாப்பிங். பீச் ஸ்டேஷனுக்கு அப்புறம் தான் லாஸ்ட் ஸ்டாப்பிங்கு. அதனால் பீச் ஸ்டேஷனில் வண்டி ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு. நான் எழுந்து பார்க்குறேன், யாருமே காணோம். என் கூட வந்தவங்க யாருமே காணோம், அம்மாவும் காணோம். அப்புறம் கண்டக்டர் சொல்கிறேன், இந்த மாதிரி யாருமே காணோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கண்டக்டர் நான் சொன்னார், ஓகேப்பா ஒன்று பண்ணு, நீ காணா போனா டக்குன்னு அடுத்த பஸ்ஸை பிடிச்சி பின்னாடியே வருவாங்க, நீ இறங்கி இங்கே நில்லு, ஒரு 2-3 பஸ்ஸு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறக்கி விட்டார். அப்புறம் இறங்கி அங்கே நின்றுட்டு இருந்தேன். வர போகிற பஸ்ஸெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். யாரும் ரொம்ப நேரம் பார்த்தேன், யாரும் வர மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் யோசித்தேன், சரி ஓகே நம்ம வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு பண்ணிவிட்டு ஒருத்தர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி மணலிபுது நகர் போகணும் சார், எப்படி போகணும் அப்படின்னு. அவர் சொன்னார், இங்கேருந்து கிராஸ் பண்ணி ஆப்போசிட் சைடில் போயிட்டுப்பா, ஆப்போசிட் சைடில் பஸ் வரும், நீ அங்கேருந்து போயிடு அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிராஸ் பண்ணி ஆப்போசிட் சைட் போயிட்டேன். ஆப்போசிட்டில் ஒருத்தர்கிட்ட கேட்டேன். அப்புறம் ஒரு 1Bன்னு ஒரு பஸ் வந்தது. அவர் என்ன சொன்னார், இந்த பஸ்ஸில் ஏறிட்டு டோல்கேட்டில் போய் இறங்கிக்கப்பா, இறங்கிட்டு அங்கே உங்களுக்கு பஸ் வரும், அங்கேருந்து போய்க்கோங்க, அங்கேருந்து நிறைய பஸ் இருக்குது அப்படின்னாரு. சரின்னு பஸ்ஸில் ஏறினேன், 1Bயில் ஏறினவுடனே கண்டக்டர் சொன்ன, இது மாதிரி என் கையில் காசு இல்லை சார், இது மாதிரி நான் அம்மாவை மிஸ் பண்ணிட்டேன், அம்மா இங்கே இறங்கிட்டாங்க, ஸோ என்னை கொஞ்சம் டோல்கேட் வரைக்கும் இது பண்ணிடுங்க அப்படின்னோடனே, சரிப்பா பரவாயில்ல உட்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இது இப்போ சொன்னார். நான் போய் உட்காந்துட்டேன். டோல்கேட் வந்தோன்னே கூப்பிட்டு, தம்பி இங்கே இறங்கிக்கோ அப்படின்னாரு. நான் இறங்கிட்டேன். இறங்கிட்டு அங்கே 56C பஸ், அது அங்கே தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. அதனால் ஏறி உள்ளே உட்காந்தேன். கண்டக்டர் டிரைவர்லாம் யாரும் இல்லை, சும்மா உள்ளே உட்காந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பஸ் எடுக்கும் போது தான் 2 பேரும் வந்தாங்க. கண்டக்டர் டிரைவர் வந்தாங்க. கண்டக்டர், என்னப்பா டிக்கெட் எங்கே அப்படின்னாங்க. இது மாதிரி திருப்பி அவர்கிட்டையும் அதே ஸ்டோரியை சொன்னேன், இது மாதிரி அம்மாவை மிஸ் பண்ணிட்டேன், இது மாதிரி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கேட்டார், அம்மா என்ன பண்ணுறாங்க என்ன. அப்போ அம்மா ஏதாவது டீச்சராக தான் இருக்காங்கன்னு நான் சொன்ன உடனே அவங்களுக்கு தெரிஞ்சுது, ஒரு பச்சை கலர் சாரி கட்டு வருவாங்க, ஏன்னா அது யூனிஃபார்ம் அம்மாவுக்கு பச்சை கலர் சாரி. ஓ அந்த பச்சை கலர் சாரி கட்டு வருவாங்க அவங்களா அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே எனக்கு தெரியும்ப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, யாராவது செக்கிங் இன்ஸ்பெக்டர் வந்தாங்கன்னா எங்கள் பெரியப்பா தான் கண்டக்டர் அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேர் சொன்னார். கேட்டால் பேர் கேட்டால் இது பேர் அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொன்னார். சரின்னு நான் கேட்டுட்டு உட்காந்துட்டேன். அதே மாதிரி மணலிபுத்துனர் வந்தோடனே அவர் இறக்கி விட்டார். இறக்கி விட்டு ஒரு மாதிரி ரொம்ப பதட்டமாக தான் வந்தேன். ஸோ வீட்டில் என்ன ஆக போதோ, அவங்க எப்படி பயந்துட்டு இருக்காங்களோ தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு பதட்டமாக வந்து வீட்டில் ஜன்னல் கீழே தான் சாவி இருக்கும், அதை எடுத்துக்கிட்டு வந்து ஓப்பன் பண்ணேன். அப்போ எங்கள் வீட்டில் லேண்ட்லைன் ஃபோன் இருந்தது. லேண்ட்லைன் ஃபோன் நான் முனையில் வர்றதுலேருந்து அது ரிங் சவுண்ட் நல்லா கேட்குது, அடிச்சுக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் நான் வந்து ஃபோனை எடுத்தேன். ஃபோன் எடுத்தோன்னே அப்புறம் அம்மா கூட வந்தவங்க தான் கால் பேசினாங்க. என்னப்பா வந்து ஜாக்கிரதையாக சேர்ந்துட்டியா, எப்படி வந்த என்ன ஏதுன்னு கேட்டாங்க. இல்லை ரொம்ப சேஃபாக வந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன். அந்த ஃபோனை வைக்கிறேன், பின்னாடியே வந்து எங்கள் இன்னொரு அங்கிள் வந்தார். வந்துட்டு அங்கே டெத்துக்கு போயிருந்தான்ப்பா, இது மாதிரி சொன்னாங்க, சரி ஃபஸ்ட்டு நீ இருக்கியான்னு பார்க்கலாம் தான் வந்தேன். சரி ஓகே நீ சேஃபாக இருக்கியா, ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போனார். அம்மாவுக்கு என்ன சொன்னாங்க, நீ வந்த ஞாபகம் சுத்தமாக இல்லை. அவங்களுக்கு வந்து இறங்கும்போது கூட ஞாபகம் இல்ல. அந்த டெத்துக்கு போனதுக்கப்புறம் ஒருத்தங்க கேட்டிருக்காங்க, ஆமா வரும்போது இந்த சுரேஷை கூட்டு வந்தியே எங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கே ஞாபகம் வந்திருக்கு. ஸோ அவங்களும் சுத்தமா அத மறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அதாவது ரொம்ப லேட்டா தான் என்ன தேடியே இருக்காங்க. ஸோ அதனால பசங்க வெளியில போனா ஏதாச்சும் ஒரு ஹிண்ட் குடுத்து அனுப்புங்க. இதுல எங்க அப்பா ஒண்ணே ஒண்ணு சொல்லுவாரு எப்பவுமே, "வழி வந்து வாயில இருக்கு" அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ அத வந்து அந்த டைம்ல எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. நான் கேட்டு கேட்டு தான் வந்தேன். ரொம்ப தேங்க்ஸ்.